ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸோட நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நேற்றே பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆப்ரேட்டர்னா என்ன, அதில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்ன, ரிலேஷனல்னா என்ன, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்லேயே இன்னும் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். கூடவே அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ரை டு ஹாவ் அ நோட் அண்ட் பென். ஓகே, நோட்டும் பென்னு வச்சுக்கோங்க. நோட்டும் பென்னு வச்சுக்கிட்டு இதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ தட் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், இந்த கிளாஸை கவனிச்சா மட்டும் போதாது. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கட்டாயம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்கில்லை உங்களால் மாஸ்டர் பண்ண முடியும். ரைட்டா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ரேட்டர்ஸை கன்டினியூ பண்ண போகிறோம் இல்லையா? நேற்று என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்தோம், ஒரு ரீகேப். வாட் ஆர் த திங்ஸ் வி ஹவ் டிஸ்கஸ் அப்படின்னா, லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இன்னு, நாட் இன்னு, அப்புறம் பிட்வீன், நாட் பிட்வீன், இதெல்லாம் நேற்று கிளாஸில் பார்த்துருந்தோம். கூடவே அண்டுனா என்ன, ஆறுனா என்னன்றதையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் லைக், நாட் லைக், அப்புறம் இஸ் நல், இஸ் நாட் நல் பார்க்க போகிறோம். அடுத்து அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன இருக்குது, சம்மு, கவுண்ட்டு, மேக்ஸிமம், மினிமம், ஆவரேஜ், இதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் நல்லுக்கும் பிளாங்க்குக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மறுபடியும் MySQL நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நேற்று மாதிரி. ஸோ உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஹெச்ஆர் டேட்டா பேஸை பயன்படுத்துகிறோம். யூஸ் ஹெச்ஆர். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய டேபிளான எம்ப்ளாயீஸை நான் ஒர்க் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு தரேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் கொடுத்தாச்சா? சரி, இப்போது நேற்று என்ன பண்ணியிருந்தோம், ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா salary from employees where salary less than 10,000 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரப்போகுது, we're going to get the result like this. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அலெக்சாண்டர் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி இருக்கார். இங்கே தெரியுதா உங்களுக்கு, ஃபஸ்ட்டே தெரியுதா அலெக்சாண்டர். அப்போ அலெக்சாண்டர்னு பேரெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க டேட்டாவெல்லாம் நான் ரிட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரிட்ரைவ் த எம்ப்ளாயி யூஸ் நேம் ஆஸ் அலெக்சாண்டர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அலெக்சாண்டரோட எல்லா டேட்டாவும் வரப்போ என்ன வரணும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு அலெக்சாண்டர் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு காலன் வச்சு முடிச்சிடுறோம், செமிகாலன். ஸோ இங்கே பாருங்கள், அலெக்சாண்டரோட டேட்டா வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது இல்லையா? சரி, இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு டேட்டா அனலிஸ்டாவோ இல்லை டேட்டா சயின்டிஸ்டாவோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது என்னோட மேனேஜர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில் வேணும், ஆனால் அந்த எம்ப்ளாயோட பேர் எனக்கு மறந்து போச்சு. அவரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, என் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு எம்ப்ளாயோட பேர் மட்டும் எனக்கு தெரியும், ஐ மீன் பேர் தெரியாது, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தெரியும், என்னது என். அப்போது அந்த சுச்சுவேஷனில் எப்படி என்னு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸும் நான் எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது பார்த்துருவோமா? இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், நம்ம ஈக்குவல் டு என் போட்டால் ஒர்க் ஆகுமா, செக் பண்ணிவிடுமா? ஈக்குவல் டு என், என்னன்னு போடுறேன். இது கட்டாயமும் ஒர்க் ஆகாது, ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா என்னன்ற ஒரு எழுத்தை வச்சு யாரும் பேர் வச்சுக்க போகிறது கிடையாது. அப்போ எப்படி நான் என் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எம்ப்ளாயீஸோட டேட்டாவை நான் எடுக்கிறது பார்த்துருவோமா? அதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது தான் லைக். என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம், லைக்ன்ற ஆப்ரேட்டர் பயன்படுத்த போகிறோம். லைக்னா இதை போல, எண்ணெய் போல. ஸோ உதாரணத்துக்கு இதில் வைல்ட் கார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது கைஸ். வைல்ட் கார்ட்ஸில் ரெண்டு வகையான வைல்ட் கார்ட்ஸ் இருக்குது. ஒன்று பர்சன்டேஜ், இன்னொன்று வந்து அண்டர் ஸ்கோர். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், பர்சன்டேஜுக்கும் அண்டர் ஸ்கோருக்கு என்ன வித்தியாசம்? பர்சன்டேஜ் அப்படின்றது மெனி கேரக்டர்ஸ். பர்சன்டேஜ்ன்றது என்ன சொல்கிறோம், மெனி கேரக்டர்ஸ். அண்டர் ஸ்கோர் அப்படின்றது சிங்கிள் கேரக்டர். பல கேரக்டருக்கு ஒரு மாற்றா நம்ம பர்சன்டேஜை பயன்படுத்துகிறோம். ஒரு சிங்கிள் கேரக்டருக்கு மாற்றா நம்ம வந்து எதை பயன்படுத்த போகிறோம், அண்டர் ஸ்கோரை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள்,
select star from select star from employees where first name நான் equal to போட போறது கிடையாது, like யூஸ் பண்ண போறேன். like கேபிட்டல் N போட்டு பர்சன்டேஜ் போடுறேன். கேபிட்டல் N பர்சன்டேஜ். கரெக்டா? கேபிட்டல் N போட்டு என்ன போட்டாச்சு? பர்சன்டேஜ் போட்டாச்சு. இப்போ இதுக்கான அர்த்தம் என்ன? Nன்னு ஸ்டார்ட் ஆகணும். Nக்கு பக்கத்துல என்ன வேணா இருக்கலாம். எவ்வளவு கேரக்டர்ஸ் வேணா இருக்கலாம். பர்சன்டேஜ் என்ன அர்த்தம்? மெனி கேரக்டர்ஸ். Nக்கு பக்கத்துல எனக்கு எவ்வளவு கேரக்டர்ஸ் வேணா இருக்கலாம்னு சொல்லிடுறேன். அப்போ இங்க என்ன பண்றோம்? இதை எக்ஸிக்யூட் பண்ணும். பாருங்க, இப்போ Nன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லா டேட்டா வந்திருக்கா? நீனா, நான்சி, நந்திதா எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், செகண்ட் லெட்டர் ஈன்னு இருக்கக்கூடிய நேம்ஸ்லாம் வேணும். செகண்ட் லெட்டர். அப்போ என்ன பண்ணும்? select star from employees where first name like செகண்ட் லெட்டர் ஈன்னு இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வேணா இருக்கலாம். அப்போ அங்க நான் ஒரே ஒரு அண்டர்ஸ்கோரை யூஸ் பண்றேன். அண்டர்ஸ்கோர் அப்படின்னா ஒரே ஒரு கேரக்டர். ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டருக்கான மாற்றா நான் இங்க அண்டர்ஸ்கோரை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஈ போட்டு பர்சன்டேஜை போடுங்க. போட்டு இதை நம்ம என்ன பண்றோம்? முடிக்கிறோம். பாருங்க, இதுல எல்லாமே செகண்ட் லெட்டர் அப்படின்றது நமக்கு என்னவா இருக்கு? ஈயா இருக்கு. ரைட்டா? சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இந்த கொரிய போடுங்க பார்க்கலாம். யாரு கரெக்டா போடுறீங்க அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. யாரு போடுறீங்க அப்படின்றத கரெக்டா பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்னன்னா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல யாரு போடுறீங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். என்ன கொஸ்டின் அப்படின்னா, H அப்படின்னு ஒரு லெட்டர் இருந்தாலே அது எனக்கு அவுட்புட்ல வரணும். ஒரு எம்ப்ளாயி, அந்த எம்ப்ளாயிக்கு Hன்ற எழுத்து எங்க வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்டா இருக்கலாம், லாஸ்டா இருக்கலாம், நடுவில் இருக்கலாம். எங்க இருந்தாலும் அந்த டேட்டான்றது எனக்கு அவுட்புட்டா வரும். ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட்ல போடுங்க, நான் பார்ப்பேன் கட்டாயமா. ஸோ அது கரெக்டா இல்லையான்னு நான் வெரிஃபை பண்ண போறேன். ஓகே? ஸோ மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன். ஒரு எம்ப்ளாயிக்கு Hன்ற ஒரு எழுத்து இருந்தாலே போதும், அது எனக்கு அவுட்புட்ல வரும். இதுதான் கொஸ்டின். ரைட்டா? கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர்ஸை நான் எதிர்பார்ப்பேன். ஓகே. இப்போ லைக்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுதா? லைக்ன்றது சிம்பிள். அப்ப நாட் லைக் இதோட ஆப்போசிட் என்ன? நாட் லைக். நாட் லைக்னா என்ன? இதோட ஆப்போசிட். ஈன்ற எழுத்து ரெண்டாவதா இல்லாத மத்த டேட்டாவெல்லாம் வேணும்னு சொல்றது நாட் லைக். நாட் லைக். பாருங்க, இதுல செகண்ட் லெட்டர் எதுலயுமே ஈன்றது இருக்காது. புரிஞ்சுதா? ஸோ லைக்குக்கும் நாட் லைக்குக்கும் உண்டான வித்தியாசம்ன்றது இதுதான். சரி, அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம்? we are going to discuss about is null and is not null. அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்னா என்ன, பிளாங்க்னா என்ன? நல் விசஸ் பிளாங்க். வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நல் விசஸ் பிளாங்க்? நல் அப்படின்றது ஒரு எம்டினஸ். பிளாங்க் அப்படின்றது லுக்ஸ் லைக் எம்டி பட் இட்ஸ் நாட் எம்டி. லுக்ஸ் லைக் எம்டி பட் இட்ஸ் நாட் எம்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸல் வச்சு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தரேன். ஸோ இங்க எங்கிட்ட எக்ஸல் இருக்கு இல்லையா? எக்ஸல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே நமக்கு நல் செல்ஸ். பாத்தீங்களா? இங்க தெரியுதா? இங்க இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே எனக்கு என்னது? நல் செல்ஸ். பட் இங்க ஏல போயிட்டு 1 2 3 4 5 ஸ்பேஸ் நான் கொடுத்துறேன். அப்ப இங்க 5 ஸ்பேஸ் இருக்கு. A1 B1 பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. A1 B1 பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இப்ப நான் Bல டைப் பண்ணனா எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து டைப் ஆகும். Aல டைப் பண்ணா நடுவுல இருந்து டைப் ஆகும். ஏன்? ஏன்னா அங்க டிஃபால்ட்டா அங்க நம்ம கிட்ட 5 ஸ்பேசஸ் இருக்கு. ஓகே, அப்ப இதோட பேர் என்னன்னா, இதோட பெயர், அதாவது இதுல ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? இந்த ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா? இதுக்கு ஸ்பேசஸ் இல்ல தானே? அப்போ ஸ்பேசஸ் இருக்கு. இட் ஹாஸ் சம் ஸ்டோரேஜ். அப்ப இதோட பேர் என்ன? பிளாங்க். இதோட பேர் என்னது? நல். which means பிளாங்க்குக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாங்க்குக்கு ஸ்டோரேஜ் இருக்கும், நல்லுக்கு ஸ்டோரேஜ் இருக்காது. பிளாங்க் ரெண்டுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நல்லுல எதுவுமே இல்லை. ஆனா பிளாங்கை பொறுத்தவரையும் இதுல வந்து நமக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்கு. இதுக்குன்னு ஸ்டோரேஜ் இருக்கு, இதுக்கு ஸ்டோரேஜ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளாங்க் அண்ட் நல். MySQL பொறுத்தவரையும் பிளாங்கா இருக்கிறது பாக்குறதுக்கு எம்டியா இருக்கும். ஆனா நல்லா இருக்கிறது இங்க நல்லுன்னு ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கும். இங்க பாருங்க, தெரியுதா? நல் இருக்கா? ஸோ இதெல்லாம் இட் ஹாஸ் எம்டினஸ். ஓகே, ஆனா பாக்குறதுக்கே எம்டியா இருக்குன்னா அந்த இடத்துல ஏதோ ஸ்பேசஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸ்பேஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டோரேஜஸ் இருக்கு. அது நம்ம டேட்டா பேஸில் சேவ் ஆகும். சரி, அப்போ இதை எப்படி ஃபில்டர் பண்ணுறது? நல் வேல்யூஸையும் நல் இல்லாத வேல்யூஸையும் நான் எப்படி ஃபில்டர் பண்ணுவேன்? இப்போ உதாரணத்துக்கு இங்கே கமிஷன் பிசிடி இருக்கு. கமிஷன் பிசிடினா என்ன? கமிஷன் பர்சன்டேஜ். நம்ம எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம். அவங்களுக்குன்னு சில கமிஷன்ஸ் இருக்கும் இல்லையா? சேல்ஸில் இருக்கவங்களுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்?
இங்க யார் யாரெல்லாம் கமிஷன் வாங்குறாங்கன்னு தனியா ஃபில்டரும், யார் யாரெல்லாம் கமிஷன் வாங்கலன்றத ஃபில்டரையும் நம்ம இங்க வந்து பயன்படுத்த போறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் கமிஷன் அண்டர்ஸ்கோர் பிசிடி இஸ் நல். இஸ் நல்னா அர்த்தம் யார் யாருக்கெல்லாம் கமிஷன் வாங்கலையோ நல்லோ அவங்களாம் வருவாங்க. பார்த்தீங்களா எல்லாம் வந்திருக்கா? ஸோ இவங்களாம் கமிஷன் வாங்காத நபர்கள். அப்போ வாங்குற நபர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? இஸ் நாட் நல். அந்த இடத்துல வேல் இஸ் நாட் நல்லா இருந்தா நமக்கு என்ன வரப்போகுது? You are going to get the people who is having a commissions for each and every product they are selling. So this is how you can easily retrieve these things. Is null is not null நீங்க இப்படி தான் retrieve பண்ணணும். ரைட்டா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஆப்ரேட்டர்ன்றது ரொம்ப பெரிய டாபிக்லாம் கிடையாது. ரொம்ப சின்னது, ரொம்ப சிம்பிள் தான். இதை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பார்த்த எல்லா ஆப்ரேட்டர்ஸ் கூடவும் எக்ஸ்ட்ராவா இருக்கிறது என்னது? லைக்கு, நாட் லைக்கு, அப்புறம் இஸ் நல், அப்புறம் இஸ் நாட் நல். ஓகே. ஸோ இதை சம்மரைஸ் பண்ணுற பாருங்க. லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. இன்னுனா என்ன? பல வேல்யூஸை இன்புட் எடுத்துக்கும். நாட் என்ன? அதை பல வேல்யூஸை எக்ஸ்க்ளூட் பண்ணும். பிட்வீன்னா ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணும். நாட் பிட்வீன்னா ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை எக்ஸ்க்ளூட் பண்ணும். லைக்னா இதை போல எனக்கு அவுட்புட் வேணும்னா நீங்கள் லைக்காக பயன்படுத்தணும். நாட் லைக்னா என்ன? இதை போல இல்லாத மற்ற வேல்யூக்கள். இஸ் நல்னா எம்டியாக இருக்கக்கூடிய செல்ஸை ரிட்டர்ன் பண்ணும். இஸ் நாட் நல்னா என்னது? எம்டியாக இல்லாத வேல்யூஸ் இருக்கக்கூடிய செல்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. அதே மாதிரி நல்லுக்கும் பிளாங்க்குக்கு உண்டான வித்தியாசம் என்ன? நல்லுன்றது சுத்தமாக அதுக்கு ஸ்டோரேஜ்ன்றது ஒன்று இருக்கவே இருக்காது. MySQL பொறுத்தவரையும் நல்லுன்ற கீவேர்டோட இருக்கும். ஆனால் பிளாங்க்னா என்ன? பார்க்கறக்கு எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா நமக்கு ஸ்டோரேஜஸ் ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அப்போ வைல்ட் கார்ட்ஸ்ன்ற போது வைல்ட் கார்ட்ஸ் 2 இருக்குது. ஒன்று பர்சன்டேஜ், இன்னொன்று அண்டர்ஸ்கோர். பர்சன்டேஜ் அப்படின்றது மெனி கேரக்டர்ஸ்க்காகவும், அண்டர்ஸ்கோர் அப்படின்றது ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டருக்காகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு மாற்றாக பயன்படுத்துகிறோம். ரைட்டா? சரி. ஸோ திஸ் இஸ் இட் ஃபார் த ஆப்ரேட்டர்ஸ். அப்போ அடுத்த டாபிக் என்ன? அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ். அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது எப்பவும் போல் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கான அர்த்தத்திலிருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன்னா என்ன? கன்வெர்ட்டிங் மெனி வேல்யூஸ் இன்டு அ சிங்கிள் வேல்யூ. பல வேல்யூஸ் இருக்குது. அந்த பல வேல்யூவை வந்து நீங்கள் சிங்கிள் வேல்யூவாக மாற்றினீங்கன்னா அது அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 1 மில்லியன் ஆஃப் ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 மில்லியன் ஆஃப் ரோஸ் இருக்குது. அதை சம் பண்ணால் நமக்கு எத்தனை ரோ கிடைக்கும்? ஒன்றே ஒன்று கிடைக்கும். 1 மில்லியன் ஆஃப் ரோஸ் இருக்குது. அதை ஆவரேஜ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரே ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். சம்மோ, ஆவரேஜோ, கவுண்டோ, மேக்ஸிமமோ, மினிமமோ எதை வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு 1 மில்லியன் ஆஃப் வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒன்று தான். அப்போ அக்ரிகேட்டடோட டெஃபினேஷன் என்ன? கன்வெர்ட்டிங் மெனி வேல்யூஸ் இன்டு அ சிங்கிள் வேல்யூ. அவ்வளோதான். ரைட்டா? இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நான் இங்கே உங்களுக்கு எஸ்கியூஎல்லே காட்டுறேன். இப்போ ஒட்டுமொத்தமாக என் கம்பெனி எம்ப்ளாயீஸுக்கு சேலரியில் எவ்வளோ செலவு பண்ணுதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? செலக்ட் sum of, okay, sum of salary as கூட விட்டுருங்க. இப்போ from மட்டும் போட்டுப்போம். from employees. பாருங்க ஒரே ஒரு வேல்யூ வந்துருச்சு. பட் இங்கே பேர் என்ன இருக்கு? எனக்கு sum of salary வந்திருக்கு. பட் எனக்கு அது வேற பேர் வேணும்னா நீங்கள் நிக் நேம் கூட வைக்கலாம். எப்படி நிக் நேம் வைக்கிறது? as total salaryன்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு நிக் நேமாக மாறிடும். ஸோ அக்ரிகேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அப்போ ஃபங்க்ஷன்னா என்ன? அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன். அக்ரிகேஷன்னா பல வேல்யூஸை ஒரு வேல்யூவாக மாற்றுறது அக்ரிகேஷன். கன்வெர்ட்டிங் மெனி வேல்யூஸ் இன்டு சிங்கிள் வேல்யூ. பட் ஃபங்க்ஷன்னா என்ன? ஃபங்க்ஷன்றது ஒரு விஷயத்தை ஈஸியாக்குறது. பொதுவாகவே ஃபங்க்ஷன்னா என்ன? சம்திங் இஸ் ஹேப்பனிங் இல்லையா? ஏதாவது ஒன்று பண்ணும், ஏதோ ஒன்றுக்கு பண்ணி கொடுக்கும். உதாரணத்துக்கு டிராஃபிக் சிக்னல் இருக்கு இல்லையா? டிராஃபிக் சிக்னல் போலீஸோட வேலையை என்ன பண்ணுது? ஈஸி பண்ணுது. சென்சார்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டோர்ஸை ஓப்பன் பண்ண வைக்கிது. இதில் வேலையை வந்து நமக்கு சிம்பிளாகுது இல்லையா? அதே மாதிரி சம்முன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று பண்ணும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். என்ன பண்ணுது? அந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பண்ணுது? பல வேல்யூஸை நமக்கு ஒரு வேல்யூவாக மாற்றுது. ஓகே. ஸோ இதுதான் சம். அதே மாதிரி ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம். எப்படி ஆவரேஜ் யூஸ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். இப்போ ஆவரேஜ் சேலரி என்ன நம்ம கம்பெனியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிஜி, அவ்வளோதான். ஆவரேஜ் ஏவிஜி ஆவரேஜ். ஆவரேஜ் சேலரி என்ன வந்திருக்கு. இது வேறு பேர் வைக்கணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். எக்ஸ்பெக்டட் சேலரின்னு போட்டுருவோமா? ஸோ அந்த கம்பெனியில் சேர்ந்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் சேலரி இவ்வளோ இருக்கும் அப்படின்றது. இதில் இன்னொரு ஃபங்க்ஷன் கூட இருக்குது, நம்பர் ஃபங்க்ஷன். அது என்னென்னா 2 டிஜிட்ஸ் வர மாதிரி நம்ம இதை ரவுண்ட் பண்ண முடியும். ரவுண்ட் பண்ணு
எத்தனை டிஜிட்டுக்கு ரவுண்ட் பண்ணணும்? 2 டிஜிட்டுக்கு. இது இன்னொரு ஃபங்க்ஷன். இது அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன் கிடையாது. பட் இன்னொரு ஃபங்க்ஷன். ரவுண்டுன்ற ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுது நமக்கு? ஒரு வேல்யூவை நமக்கு 2 டிஜிட்டுக்கு ரவுண்ட் பண்ணிடும். பாருங்க 2 டிஜிட் வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் ஆவரேஜை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்ச ஆவரேஜை எனக்கு 2 வேல்யூக்கு ரவுண்ட் பண்ணுறோம். மேத்தமெட்டிக்கல் அப்ராக்சிமேஷன். இந்த 2 கொடுக்கலன்னா உங்களுக்கு ஓல்டு நம்பருக்கு என்ன ஆகிடும்? ரவுண்ட் ஆகிடும். சரி. இப்போ என் கம்பெனியில் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும். செலக்ட் கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஐடி. எம்ப்ளாயி ஐடின்றது நமக்கு பிரைமரி கீ பற்றி நிறைய பேசியிருக்கோம் இல்லையா? கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஐடி ஆஸ் எம்ப்ளாயி கவுண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயி கவுண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட 107 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ நம்ம கம்பெனியில் மேக்ஸிமம் சேலரி வாங்குறவங்க யார்? அதிகபட்ச சேலரி எவ்வளவா இருக்கும்? செலக்ட் மேக்ஸிமம் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ஸோ இதே மாதிரி மினிமம் சேலரி என்னவா இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மினிமம் சேலரி என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் சேலரி 24,000 நான் கண்டுபிடிச்சிட்டேன். யார் மினிமம் சேலரியை கண்டுபிடிச்சி போடுறீங்கன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் தான் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன? ஹெச்ன்ற லெட்டர் எங்கே இருந்தாலும் எனக்கு அது வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன குறி எழுதணும்? ஓகே, அதே மாதிரி மினிமம் சேலரி என்ன அப்படின்றத இந்த டேட்டா பேஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு அவுட்புட்டில் போடுங்க. ஓகே, சரி. அடுத்து எனக்கு ஃபர்ஸ்ட் நேமும் வேணும், கூடவே டோட்டல் சேலரி வேணும். செலக்ட் ஸ்டார் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வச்சுப்போம். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா சம் ஆஃப் சேலரி ஆஸ் டோட்டல் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். என்ன வந்திருக்கு? எரர் வந்திருக்கு. ஏன் எரர் வருது? சரி, மொத்தம் நம்ம கவுண்ட் பார்த்தா எத்தனை இருந்தது? நம்ம கணக்குப்படி மொத்தம் எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க? 107 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. நான் என்ன எழுதியிருந்தேன்? செலக்ட் பண்ணு, ஃபர்ஸ்ட் நேமை செலக்ட் பண்ணு, கூடவே சேலரியும் செலக்ட் பண்ணு. ஃப்ரம் என்ன டேபிள்? எம்ப்ளாயிஸ் டேபிள். ஓகே, இப்போ வேர் சேலரி வேர் போட்டிருந்தோமா? இல்லை, சாரி, இது இல்லை, சாரி, மை பேட். ஸோ செலக்ட் பண்ணு, ஃபர்ஸ்ட் நேமை செலக்ட் பண்ணு, அப்புறம் சம் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்ன்னு கொடுத்தேன். கரெக்டா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல நமக்கு எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு? 107 வேல்யூஸ் இருக்கு. இப்போ சம் ஆஃப் சேலரின்றது என்ன? ஒரு அக்ரிகேஷன், கன்வெர்ட்டிங் மெனி வேல்யூஸ் இன்டு அ சிங்கிள் வேல்யூ. அப்போ இங்கே ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. அப்போ 107 வேல்யூ ஒரு வேல்யூ இங்கே மேட்ச் ஆகாதனால நமக்கு எரர் வருது. ஸோ அப்போ இந்த எரரை எப்படி தவிர்க்கிறது? அதுக்கு வந்து குரூப் பைன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த குரூப் பை கான்செப்ட் பற்றி நாளைக்கு கிளாஸில் நம்ம பார்ப்போம். ரைட்டா? ஸோ இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நான் கேட்ட கேள்விகளுக்கான பதிலை நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஸோ யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது. ரைட்டா? ஸோ தேங்க்யூ கைஸ். பை பாய். See you. Have a nice day.